இப்போ நமக்கு சம்மர் வரப்போகுது இல்லைங்களா? அப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நிறையவே இருக்கும். இப்போ நம்ம உடல்ல உஷ்ணம் அப்படின்னு சொல்றது, சித்த மருத்துவ அடிப்படையில இத அழல், பித்தம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடலில் உஷ்ணம் அதிகமாகும் போது வரக்கூடிய நோய்கள்ல முக்கியமாக ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டினியூஸா முடி கொட்டுற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு ஹீட் அதிகமாச்சுன்னா மூலாதார பகுதியில, மலக்குடல் பகுதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனஸ் ரீஜியன்ல பார்த்தோம்னா பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். பாடி ஹீட் இருந்துகிட்டே இருக்குன்னா நமக்கு சரியா டைஜஷன் ஆகாம நம்ம உடல்ல வெப்பம் அதிகமாகி வெப்ப நோய்கள் ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் முதன்மையானது அப்படின்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் உஷ்ணம், இந்த உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது உடல் உஷ்ணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு எந்த கிளைமேட்ல இருந்தாலும் அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது என்ன எக்ஸஸாக இருக்கக்கூடிய பாடி ஹீட் எதனால் ஏற்படுது? ஒருவேளை உடல் உஷ்ணம் இருந்தால் எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? இப்போ நமக்கு சம்மர் வரப்போகுது இல்லைங்களா? அப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நிறையவே இருக்கும். இப்போ நம்ம உடல்ல உஷ்ணம் அப்படின்னு சொல்றது சித்த மருத்துவ அடிப்படையில் இத அழல், பித்தம் அப்படின்னு சொல்லுவோம். பித்தம் அதிகரிக்கும் பொழுது வரக்கூடிய சில சிம்டம்ஸ், நோய்கள், இது எல்லாமே அழல் குற்றம் மிகுதி அடைந்து வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்றோம். இதை ஈஸியா நம்ம எப்படி இந்த உடல் உஷ்ணத்துல இருந்து வெளியில வர முடியும்? இதை பேசிக்கா நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அழல் அப்படின்னு சொல்றது பிபி, பிளட் பிரஷரையும் சித்த மருத்துவத்துல உடல் உஷ்ணம் தொடர்பான ஒரு நோய் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிளட் பிரஷரை குருதி அழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடலில் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது, அதாவது பித்தம் அதிகமாகும் பொழுது பிளட் பிரஷர் அதிகமாகவே இருக்கும். அப்போ பேசிக்கா பிளட் பிரஷர் இருக்கவங்க பார்த்தோம்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணம் இருந்து வரக்கூடிய நோய் நிலைகள் எல்லாமே பிளட் பிரஷர் இருக்கவங்களுக்கும் இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம உடலில் உஷ்ணம் அதிகமாகும் போது வரக்கூடிய நோய்கள்ல முக்கியமாக ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டினியூஸா முடி கொட்டுற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்றோம். தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். இது ரீசனே தெரியாது. நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்றோம், அயன் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய சாப்பிட்றோம், ஹேருக்கு இந்த பேக் போடுறோம், இல்லை இந்த மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்றேன், ஆனாலும் எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிச்சயமாக நம்ம உடல்ல பித்தம் அதிகமாகி அதனால வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, கண் எரிச்சல், தீராத கண் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். நார்மலா நம்ம இருக்கும்போதும் கண்ணை மூடி பார்க்கும்போது உள்ள ஒரு உஷ்ணம் இருக்கிறது தெரியும். வெப்பமாக கண் இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும். அப்போ இந்த மாதிரி கண்ணில் சூடு அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா உடல் உஷ்ணம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும். உஷ்ணம் அதிகமாகும் போது ஸ்கின்ல, அதாவது பித்தம் அதிகமாகனாலும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ட்ரை ஸ்கின் இருக்கும், கண்களை சுற்றி ஒரு மாதிரி கருவளையமோ, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, அங்கங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதிகமான உடல் உஷ்ணம் வர்றது நம்ம பார்க்குறோம். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா, உஷ்ணம் அதிகமாகும் போது உடல் வெப்பு நோய்கள் அப்படின்னு சொல்றதுல முக்கியமானது நம்ம ஆனஸ் ரீஜன்ல வரக்கூடிய பிரச்சனை, அதாவது மூலாதார சூடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூடு எங்க இருக்குன்னா, தொப்புள் பகுதியில இருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல தான் மூலாதார சக்கரம் முதுகு பகுதியில கீழ் முதுகுல இருக்கு. இந்த இடத்துல உஷ்ணம் அதிகமாகும் பொழுது வரக்கூடிய நோய்கள் ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு சிலருக்கு ஹீட் அதிகமாச்சுன்னா மூலாதார பகுதியில, மலக்குடல் பகுதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனஸ் ரீஜியன்ல பார்த்தோம்னா பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். முக்கியமாக நிறைய பேருக்கு ஆசனவாய் பகுதியில ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்றோம். சின்ன சின்னதா வெடிப்புகள் வர மாதிரி இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மூலாதார சூடு அப்படின்னு சொல்றது தான் பல நோய்களை நமக்கு உண்டாக்குதுன்னு சொல்லலாம். அதாவது ரெகுலரா மோஷன் போகல, எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துகிட்டே இருக்கு, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான ரொம்ப ஈஸியான ஹோம் ரெமடிஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே மலச்சிக்கல் குறைந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான மூலாதார சூடு குறைய ஆரம்பிக்கும். அப்போ மலச்சிக்கல் இருக்கு, பைல்ஸ் மாதிரியான
மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இதை சரி செய்யணும்னாலும் சில மூலிகை மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மலச்சிக்கல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னா அதனால மலம் வெளியில வரும்போது ரத்த கசிவு ஒரு சிலருக்கு இருக்கும். அக்கல்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு மலச்சிக்கல் இருந்து ப்ளீடிங் இருந்துச்சுன்னா நாளடைவில் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையும் ஏற்பட்டுரும். இதனால உடல் உஷ்ணம் இருந்துச்சுன்னா உடனடியாக அதை தணிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, கை வச்சாலே ரொம்ப ஹீட்டா இருக்கு, உட்காந்து எந்திரிச்சா அந்த இடத்துல கூட ஹீட் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. பெண்கள் நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும், லுக்கேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்ததுனாவே ஒன்று நமக்கு வெஜனால அதிகமான இன்ஃபெக்ஷன் இருக்கும், இல்லைன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது. அப்போது டோட்டலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த உஷ்ணம் குறையிறதுக்கு உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஏன்னா கோடை காலத்தில் அதிகமான இந்த உஷ்ண நோய்கள் அல்சர் வர்றதுக்கு காரணமே நிறைய பேருக்கு இதுதான் சொல்லலாம். பாடி ஹீட் இருந்துகிட்டே இருக்குன்னா நமக்கு சரியா டைஜஷன் ஆகாம நம்ம உடல்ல வெப்பம் அதிகமாகி வெப்ப நோய்கள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களை முதன்மையானது அப்படின்னா எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்றது வாரம் 2 முறை சாதாரணமாக நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சாவே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம சில மூலிகைகள் எல்லாமே சேர்த்து எண்ணெயை ரெடி பண்ணிட்டு அந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். பேசிக்கா இதுக்கு ஜம்பீர தைலம் பயன்படுத்தலாம். ஜம்பீர தைலம் அப்படின்னு சொல்றது எலுமிச்சையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தைல வகை. ரொம்ப நாளா கண் எரிச்சல் இருக்கு, பித்தம் தொடர்பான நோய்கள் இருந்ததுனாவே நம்ம என்ன பண்ணோம்னா எலுமிச்சை தான் பயன்படுத்தும். எலுமிச்சைக்கு அந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஸோ அந்த எலுமிச்சையை நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு 1/2 லிட்டர் நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம்னா எலுமிச்சை சாறு ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கணும். இதனோட வெந்தயம் நைட்டே வெந்தயம் ஊற வச்சுட்டு காலையில பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் போதுமானது. கற்றாழை ஜெல் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இது மூன்றையுமே சேர்த்து நம்ம எண்ணெயோட காய்ச்சி நல்லா காய்ச்சி எடுக்கணும். இது காய்ச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது அடியில கம் மாதிரி எல்லாமே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி செட்டில் ஆன பிறகு எண்ணெயை மட்டும் வடித்து எடுத்து ஹேர்ல நல்லா தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ வாரம் 2 முறை இந்த ஜம்பீர தைலம் பயன்படுத்தி நம்ம குளியல் எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறையும். இரவு நேரத்தில் தூங்கும் பொழுதும் தொப்புள் பகுதியிலும் கால் கட்டை விரல் பகுதியிலும் இந்த எண்ணெயை ஒரு 2 சொட்டு அளவுக்கு நம்ம வச்சுட்டு படுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது. வெப்பம் தொடர்பாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாவதற்கு இந்த ஜம்பீர தைலம் நமக்கு பயன்படுது. அதே மாதிரிதான் பாதாம் பீசின் டெய்லியுமே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பாதாம் பீசின் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில இந்த பாதாம் பீசின் நல்லா ஊறி வந்திருக்கும். இதை மோரோடையோ நீராகாரத்தோடையோ கலந்து நம்ம குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய குமரி லேகியம் அப்படின்ற ஒரு மருந்து. குமரி அப்படின்னா கற்றாழை, இல்லை அப்படின்னா வெண்பூசணி லேகியம். இது ரெண்டுமே உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். குமரி லேகியம்லாம் நம்ம உடல்ல குமரினா கற்றாழையிலிருந்து செய்யக்கூடிய லேகிய வகை மருந்து. இது இனிப்பா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். 5 கிராம் காலை 5 கிராம் இரவு 5 கிராம் அளவுக்கு இந்த குமரி லேகியம் காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் வெண்பூசணி லேகியம், வெண்பூசணி நெய், இது ரெண்டுமே உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அதிகமா இருக்கு அப்படின்னா இதை குறைக்கும். நம்ம உணவு முறைகள்ல பார்த்தோம்னா நல்ல நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை பயன்படுத்தலாம். கீரை வகைகள்ல வெந்தயக்கீரை, பருப்பு கீரை, இந்த கீரை வகைகளை உணவுல நிறைய சேர்த்துக்கிட்டு வரணும். நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், வாழைத்தண்டு சாறு, இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறையும். ரொம்ப லைட்ல இருந்து ஒர்க் பண்றவங்க இல்ல ஸ்கிரீன் முன்னாடியே ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்குமே கண்கள்ல ஒரு எரிச்சல் இருக்கும். இந்த கண் எரிச்சல் போகணும்னா இதற்கு திரிஃபலா நெய் பயன்படுத்தலாம். திரிஃபலா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3ம் சேர்ந்தது தான். இதை நெய்யோடு சேர்த்து காய்ச்சி அந்த நெய்யை கண்களை சுற்றி நம்ம தடவிட்டு வரணும். இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது கண்களை சுற்றி தடவிட்டு வந்தனாலும் கண்கள் இருக்கக்கூடிய எரிச்சல், உடல் உஷ்ணம், இது எல்லாமே குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.